வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் விசேஷமான புளித்தொக்கு வைக்க போகிறேங்க. அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்றது தான் பார்க்குறோம். வாங்க, நான் எப்படி பண்ணேன்ற சொல்கிறேன். வாங்க, முதல்ல நல்ல ஒரு 100 கிராம் வரைக்கும் புளியை ஊற வச்சுருக்கேன். நான் வெந்நீர் ஊற்றி தான் ஊற வைப்பேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக புளி ரெடி ஆகும், கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம புளித்தொக்குக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச மிளகா நீட்டு வத்தலாக இருந்தாலும் சரி, குண்டு வத்தலாக இருந்தாலும் சரி. இப்போ நான் 100 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 இந்த காஞ்ச மிளகாவை எண்ணெய் ஊற்றி முதல்ல வறுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 5-6 வத்தல் போட்டு மறுபடியும் வறுத்து, அது வறுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியா இருக்குது பார்த்திங்களா, தனியாவும் சேர்த்து வறுக்கணும். இந்த காஞ்ச மிளகா தனியாக ஒரு 15 வத்தல் வறுத்து வச்சுக்கணும், அது ஒரு பொடி. ரெண்டாவது மேல் பொடிக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகா, தனியா, வெந்தயம் ஒரு ஸ்பூன் வரைக்கும், உங்களுக்கு கசப்பு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம். வறுத்து அதையும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். காஞ்ச மிளகா, தனியா, வெந்தயம் 3மே வறுத்து வச்சுக்கணும். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு நீங்கள் வறுக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அதே சமயம் கொஞ்சோண்டு வெந்தயம். நம்ம ஏற்கனவே வறுக்கிறதுக்கு வெந்தயம் போட்டிருக்கோம், ஆனால் தாளிக்கிறதுக்கும் வெந்தயம் போடணும். வெந்தயம் போடணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை நீங்கள் நிறைய போடலாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3-4 அதையும் நீங்கள் கிள்ளி போட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அதையும் போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலை உங்களுக்கு எப்படின்னா, நான் பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இதோட போட்டு தானே வறுக்க போகிறோம், அதனால் பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச வேர்க்கடலை இருந்துன்னா நீங்கள் எல்லாம் அதை தாளித்து லாஸ்ட்டில் காஞ்ச வேர்க்கடலையை போட்டு 2 பெரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா வறுத்துட்டிங்களா? வறுத்து முடித்த உடனே இந்த புளியை ஒரு 4லேருந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துட்டு நீங்கள் இதை தாளித்த உடனே இந்த புளியை அதில் ஊற்றிடணும். ஊற்றி அது நல்லா கொதிக்கும் போது தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்களா காஞ்ச மிளகாய் பொடி, அதை போடணும். அதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், நான் புளி கரைக்கும் போதே அது கூடயே உப்பு போட்டு கரைச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அது போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மேல் பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, தனியாவும் வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஃபைனலாக போட்டு 2 கொதி வந்த உடனே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடணும். நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூனு வெல்லம் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த புளிப்பு காரம் எல்லாம் அது கூட சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல கோயில் புளியோதரை மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். மேல் பொடிக்கு நல்லா வெந்தயம் கருகிடாமல் வறுக்கணும். நல்லா கடுகு மாதிரி வெடிக்கும், அப்போ இறக்கிடணும். வெந்தயத்தை வறுத்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லியை வறுக்கிறோங்க, வரக்கொத்தமல்லி. அதுதான் இது ஹீரோவே, அதான். இப்போ கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டையும் நான் ஒன்றாவே போட்டு வறுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா முதல்ல கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் உளுந்தை போட்டு கூட வறுக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும். ட்ரை ரோஸ்ட்டாக காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா தனியாக வறுக்கிறதுக்கு அது எண்ணெய் போட்டு வறுக்கணும். இது வெறும் கடாயில் தான் வறுக்கணும். ஒரு 6-7 வத்தல் வறுக்கிறேன்.
எண்ணெய் ஊற்றி ஒரு 10-15 காஞ்ச மிளகாவை வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வறுக்கணும், ஏன்னா இது தனியாக மிளகாத்தூள் மாதிரி அரைக்கணும். அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சிக்கணும். இதை பொடித்து தனியாக எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள், ட்ரையாக நம்ம வறுத்தோம் இல்லையா, தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, இதை தனியாக வறுத்துக்கணும். தனியாக அரைச்சிக்கணும். இதை தனியாக அரைக்கணும், இதை தனியாக அரைக்கணும். அப்புறம் புளி இருக்குது பாருங்கள், புளியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக கரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்தோம் இல்லையா, அந்த மிளகாவை முதல்ல வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதை வறுக்கணும். புளியை நல்லா கரைச்சி வச்சிட்டேன். தனியாக வறுத்தோம்ல, அந்த மிளகாவை அரைச்சிருக்கேன். இன்னும் கூட நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்த தனியா, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை இதையும் நல்லா அரைக்கணும். மேல் பொடி அரைச்சாச்சு. இதில் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, தனியா எல்லாத்தையும் போட்டு இது மேல் பொடி. இதையும் அரைச்சிட்டேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஏற்கனவே வறுத்தாச்சு, கொஞ்சம் போட்டுக்கலாம். என்ன, வெந்தயம் போட்டு அது நல்லா பொரியட்டும். அப்புறம் கடுகு போட்டுடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3-4 எடுத்திருக்கேன். விதை இல்லாமல் போடணும், ஏன்னா நிறைய காரம் போட்டிருக்கோம். அதுக்காக அப்புறம் உளுந்தம்பருப்பு போடலாம். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுருவோம். சிம்மில் வச்சுட்டே போடுறேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டுடலாம். ஏன்னா நான் பச்சை வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன், அதனால் பச்சை வேர்க்கடலை போட்டுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளி ஊற்றணும். வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சான்றது எப்படி கண்டுபிடிக்கணும், அது பாருங்கள். இப்படி போட்டோன்னா சலசலான்னு சத்தம் கேட்கணும். அப்போனா இது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இப்போ கொஞ்சம் நிறைய மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூளையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூளையும் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். புளியை வடிகட்டிடணும். ஏன்னா திப்பி நார் முடி எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு வடிகட்டிடுவேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. பாருங்கள், புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் என்ன பண்ணால் தனியாக அரைச்சோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு கொதி வரட்டும். கொதிக்குது பார்த்திங்களா? இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா மிளகாத்தூள், அதை அரைச்சிருக்கோம்ல, அதை போடலாம். அதுக்கப்புறம்தான் அந்த பொடியை போடணும். இப்போ இந்த பொடியை போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாலாம் அதில் இறங்கணும். மேல் பொடியும் போட்டேன். புளிக்காய்ச்சல் நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றணுங்க, அப்போ தான் சூப்பராக வரும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு காட்டுறேன். நல்லா பாருங்கள், வெட்டி கொதிக்குது. நம்ம அப்படியே இறக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெயோடு வந்திருக்கு. ஏன் இப்படி ரெட்டிஷாக இருக்குன்னா, நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த மாதிரி தான் வரும். நல்லா வறுத்தெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வருது. இப்போ இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சமநிலையாக வந்துடும். ஒரு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இதுதான் கோவில் எல்லாம் போடுற புளியோதரை. பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் மேலே நல்லா மிதக்குது பார்த்திங்களா, அப்படியே செட்டில் ஆகிடும். ஆறுனோடனே நல்ல கெட்டியாகிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது புளிக்காய்ச்சல். சுவையான மணமான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. சாத்தை வடித்தோடனே இதில் கொஞ்சம் போட்டு அப்படியே கலந்து சாப்பிட்ற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வேர்க்கடலை போட்டிருக்கேன்,
அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ரைஸில். நன்றி. பார்ப்போம். நான் உங்களுக்கு இன்னும் கப்பில் எடுத்துகிட்டு காட்டுறேன்.